இதில் வந்து இப்படி ஒரு ஐபி அட்ரஸ் தந்திருக்கு. இதில் வந்து 4 ஜூஸபிள் கொஸ்டின் சொன்னால் எத்தனை மேக்ஸிமம் எத்தனை சப்நெட் உருவாக்கலாம்னு சொல்லியிருக்கு. மேக்ஸிமம் பார்ப்போம். சரிதானே? மேக்ஸிமம் ரைட். ஓகே. இப்போ இந்த 4 ஜூஸபிள் கொஸ்டின் சொன்னால் ஒரு நெட்வொர்க் ப்ளஸ் 2 தேவை, மொத்தம் 6. 6 சொன்னால் 2 பவரில் எழுதுன்னு சொன்னால் எங்களுக்கு 8 தான் இருக்குது. அதாவது 2 3 தானே 8. அப்போ 3 பிட் தேவை. என்னத்துக்குன்னு சொன்னால் கொஸ்ட்டுக்கு. மிச்சம் அவ்வளோத்தையும் என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் சப்நெட்டுக்கு எழுதலாம். இதில் இருக்கும் 1 2 3 4 5. இதில் வந்து இருக்க போது 5 பிட் எடுக்க போகிறோம். இங்கே கொஸ்ட்டுக்கு 3 பிட் போகும். அப்போ 2 இன் 5 என்று சொன்னால் பவரில் மொத்தம் 32 சப்நெட் உருவாக்கலாம். சரிதானே? 32 சப்நெட் உருவாக்கலாம். அதான் 3 பிட் கொஸ்டின் மிச்சம் 5. இது எங்கே பெறப்போன்னு சொன்னால் இந்த போர்ஷனில், இந்த போர்ஷனில், இந்த 0 என்ற போர்ஷனில் வரப்போகுது. ரைட். அதாவது இந்த 3 இந்த 5 என்ற போர்ஷன் ஒக்டெட் இருக்கிறது இந்த 0. இதில் 3 6 4 ஜூஸபிள்னு சொன்னால் ப்ராட்காஸ்டிங் இருக்கு எங்களுக்கு 2 தேவை. அப்போ ஆகவே 6 பவர் இருக்குது 8. 8 இல்லைன்னா 2 3ஆம் அடுக்கு. முதல் 3 பிட்டு மிச்சம் போட்டாச்சு. அடுத்து இங்கே 5 பிட் ஒதுக்கி இருக்கிறோம். மிச்சம் 5. இங்கே அடுத்து அதாவது 5 3 5 என்ற 2 5 32. ஆகவே 32 சப்நெட்கள் உருவாக்கலாம் இந்த ஐபி அட்ரஸில். இப்போ இது ஒரு சப்நெட் மாஸ்க் தந்து கிடக்கு. 255 255 255 240. இன்னொரு சப்நெட் மாஸ்க் தந்ததுக்கு இது ஒன்று, இது 2வது. 255 255 255 248. இந்த இதில் வந்து கேட்டிருக்கு உயர்ந்த ஜூஸபிள் கோஸ்ட். அதான் பயன்படுத்தத்தக்க இது கோஸ்ட் விருந்தோம்பி. விருந்தோம்பி எதில் உயர்ந்த ஜூஸபிள் கோஸ்ட் எதில் இருக்கு இது கேட்டிருக்கு. அதாவது இந்த சப்நெட் மாஸ்க் உள்ளதா அல்ல இந்த சப்நெட் மாஸ்க் உள்ளதான்னு கேட்டிருக்கு. அதான் மேக்ஸிமம் ஜூஸபிள் கோஸ்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் மட்டும் கேட்டிருக்கு. எந்த ஐபி அட்ரஸில் வந்து மேக்ஸிமம் ஜூஸபிள் கோஸ்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ 240 சொன்னால் நாங்கள் பார்ப்போம். கடைசியாக 2மே ஒரு இதெல்லாம் இருக்குது. அதாவது 4வது ஒக்டெட்லாம் இருக்குது. 64 32 16 8 4 2 1. 240 சொன்னால் இந்த உபலகம் வந்து 240. 248 சொன்னால் இவ்வளவு தான் 248. இவ்வளவுக்கும் ஒன்றுக்கள் போட்டாதான், இப்படி ஒன்றுக்கள் போட்டால் தான் வரும். அப்போ இதில் வந்து முதலாவது ஐபி அட்ரஸுக்கு வந்து 1 2 3 4 பிட் பயன்படுத்தி இருக்கிறோம். அடுத்த இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு 1 2 3 4 5 பிட் பயன்படுத்தி இருக்கிறோம். அப்போ இதில் ரெஸ்டாக இருக்கிறது
4 பிட், இதில் இருக்கிற வந்து 3 பிட். அப்போ 2 3 சொன்னால் நாங்கள் 8 அட்ரஸ் தான் உருவாக்கலாம். 2 4 சொன்னால் 16 அட்ரஸ் உருவாக்கலாம். அப்போ இதில் கூடினது எதுன்னு சொன்னால் இந்த 16, இந்த 16 தான் கூடினது. ஆகவே முதலாவது தான் மேக்சிமம் பயன்படுத்தலாம். மேக்சிமம் ரைட். இன்னொரு கேள்வி பார்ப்போம். ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு 192 168 20 24. இதில் 4 சப்நெட் உருவாக்கணும். 4 சப்நெட் உருவாக்க வேண்டும். ஆகவே இதில் கேட்டிருக்கு சப்நெட் மாஸ்க் என்னன்னு கேட்டிருக்கு. சப்நெட் மாஸ்க் என்ன என்று கேட்டிருக்கு. இப்போ 4 சப்நெட் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போ இந்த ஐபி அட்ரஸை பார்ப்போம். 192 168 20 0 இருக்கு. அப்போ 24 சொன்னால் இவ்வளவு கூடனா 24 வரும். ஓகே, எங்களுக்கு 4 சப்நெட் உருவாக்கணும்னு சொன்னால் இந்த 4 நாங்கள் 2 பவரில் எழுதினா 2 2. ஆகவே எங்களுக்கு 2 பிட் தேவை சப்நெட்டுக்கு. அப்போ சப்நெட்டுக்கு தேவைன்னு சொன்னால் அப்போ இதுக்குள்ள 2 பிட் தேவை எங்களுக்கு. இப்போ மிகுதி 6 பிட் வந்து என்னத்துக்கு வரப்போகுதுண்டா கோஸ்ட்டுக்கு வரப்போகுது. சரிதானே? மிகுதி 6 பிட், அதாவது இப்போ 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ இது 2 வந்திருக்கு. 2 பிட் தானே சப்நெட்டுக்கு தேவை. அப்போ 2 பிட் சொன்னால் 4 4 சொன்னால் இங்கே 2 2 4. மிச்சம் மூலம் என்னத்துக்கு சொன்னால் கோஸ்ட்டுக்கு 1 2 3 4 5 6 6 பிட் இருக்கு. ஆகவே இதில் சப்நெட் மாஸ்க் தானே கேட்டிருக்கு. அப்போ முதல் 2 இடத்துக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் 128 + 64 192. ஆகவே சப்நெட் மாஸ்க் என்னென்று வரப்போகுதுன்னு சொன்னால் 255 255 255 192. ரைட். இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம். இதில் பயன்படுத்தத்தக்க யூசபிள் கோஸ்ட் அல்லது ஐபி அட்ரஸ், பயன்படுத்தத்தக்க ஐபி அட்ரஸ் மொத்தம், அதாவது ப்ராட்காஸ்ட் இதெல்லாம் சேர்த்துன்னு சொன்னால் 6 பிட் இருக்குது. 2 6 சொன்னால் 64 அட்ரஸ் இருக்கு கிடைக்க. இப்போ மொத்த ஐபி அட்ரஸ் வந்து 64. அதில் யூசபிள் வந்து 2 போனால் 62 வந்து என்ன யூசபிள் அட்ரஸ். அப்போ எங்களுக்கு ஒரு அட்ரஸ் தெரிஞ்சாலும் நாங்கள் இங்கே பார்த்துங்க, ஒரு அட்ரஸ் தெரிஞ்சாலும் சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கோம். இப்போ சிஐடிஆர்லாம் பார்க்க தெரிஞ்சிருக்கோம். இப்போ இன்னொரு கணக்கு கொண்டு பார்ப்போம். 10 0 0 0 8. இது என்ன இருக்கும்? 10 தொடங்கினா கிளாஸ் ஏயா இருக்கும். இதில் இது பண்ணுறான். ஒரு
பி அண்ட் பிக்குரிய ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு 172 30 0019. கேட்டது கொஸ்டுக்கான பிட் எத்தனை, கொஸ்டுக்கான பிட் எத்தனை என்று கேட்டு. கிளாஸ் இப்போ 19 என்று பார்த்து நாங்கள் பார்ப்போம். 8 8 16 3 + 5 அங்கால 8 இருக்க போகுது. அப்போ இதில் வந்து நெட்வொர்க் கோஸ்ட் என்று இருக்கு. இப்போ இதில் கட்டுக்கு கொஸ்ட்டுக்கு எத்தனை பிட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இதில் ஏற்கனவே 8 பிட் இருக்கு, இங்கே 19 தானே. இப்போ இந்த 8 3 16 3 தான் 19. அப்போ 32ல் 19 போனால் இது இருக்குன்னா 12 13 அல்லாதபடி இந்த 5ஐயும் 8ஐயும் கூட்டணும். 5ஐயும் 8ஐயும் கூட்டினாலும் 13 வரும். 13 வரும். இந்த 5ஐயும் இந்த 8ஐயும் கூட்டினாலும் 13 வரும். இதோட ஐபி அட்ரஸான செயற்பாடு கணித செய்ய சார்ந்த, அதாவது கல்குலேஷன் செயற்பாடுகள் இதோட முடிஞ்சது.